மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். நீர் சபைக்கு சொல்ல வேண்டியவைகளை ஏற்றபடி தடை இல்லாமல் சொல்லும்படி ஆவியானவர் என்னை பலப்படுத்துவீராக, பக்குவப்படுத்துவீராக. கேட்கிறவருடைய இருதயம் ஆண்டவரே உம்மால் ஆளுகை செய்யப்பட்டு அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்படி சத்துடைய கிரியைகள் எல்லாம் மாம்சன் கிரியைகள் எல்லாம் விலக்கி கேட்கிற ஜனங்களையும் ஆசிர்வதிப்பாராக. சபையின் ஜனங்கள் எந்தெந்த இடங்களிலே எங்கும் காணப்பட்டாலும் இன்னும் ஆண்டவர் நீர் விரும்புகிற யாவருக்கும் இந்த செய்தியை கொண்டு செல்ல நீர் போதுமானோர் என்ற நம்பிக்கையிலே மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன். உம்முடைய கரம் அடிமையை மீண்டும் பலப்படுத்துவதாக. கன மகிமை உம்மை செலுத்துகிறோம். கிருபை உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவில் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு ஓடி போனான். இப்போ கொஸ்டின் என்னன்னா, அவரை விட்டு ஓடி போனான், நம்ம விட்டு என்ன ஓடி போகிறானா இல்லை நம்மகிட்ட ஓடி வாரானா? அதுதான் கேள்வி. அல்லேலூயா. இல்லை, இதுதான் கேள்வி இல்லை, இது ஒரு கேள்வி தான். இது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, நான் கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. ஆனால் இது சம்பவம் நடந்த சம்பவம், வரலாறு. இயேசு கிறிஸ்து ஊழிய பாதையை ஆரம்பிக்கும் போது வந்த அந்த பாதைகள் நமக்கு வேண்டிய எல்லாமே தெளிவாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதில் தான் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது ஒரு முக்கியமான பகுதி. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் நாம் என்னென்ன பகுதிகளை கடந்து போக வேண்டுமோ அவைகளை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ளும்படி அவர் அந்தந்த பாதைகளில் சென்று பாடமாக நமக்கு கற்று தந்திருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் என்ன பிள்ளைகளுக்கு ப்ராக்டிக்கல் இருக்குல்ல, இப்போ ப்ராக்டிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன், நிறைய இருக்கும், நாங்கள் இருக்கும்போது உண்டு. இந்த ப்ராக்டிக்கல் எதுனா ரொம்ப மனசிலாக்கணும், நம்ம நல்லா செய்யணும், நல்ல உள்ளத்தில் பதியணும், அதை மறக்கக்கூடாது என்பதுக்காக அது ஒரு மார்க்கெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ என்னன்னு தெரியல. அவர் நடைமுறை, அவர் இயேசு கிறிஸ்து நடைமுறையில் எப்படி இருந்தார், நம்முடைய நடைமுறைகளை சரியாய் வகுத்து கொள்ளும்படி அவர் அநேக காரியங்களுக்கு ஊடாய் சென்று நாம் போக வேண்டிய வழிகளை அவர் பாதையாக நமக்கு காட்டியிருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துடைய பாதை அவர் தான் பின்பற்றணும். உலகத்தில் யாரையும் பின்பற்ற அதிகாரம் இல்லை, வேதம் சொல்லவும் இல்லை, அவர் மாத்திரம்தான் பின்பற்றணும்னு வேதம் தெளிவாக சொல்லுது. நிறைய பேர் ஊழியக்காரர்களை பின்பற்றுவாங்க, சிலவங்க ஸ்தாபனத்தை பின்பற்றுவாங்க, சிலவங்க ஸ்தாபனத்துக்காகவே வாழ்கிறாங்க. ஆமாம், அந்த ஸ்தாபனத்துக்காக தான் வாழ்கிறாங்க, அவங்க எங்கே போகணும்னு தெரியல, அது இருக்கட்டும். ஆனால் நாம் இயேசுவை பின்பற்றுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமை உண்டாகட்டும். அவர் சத்துரு பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். எப்போ இது சம்பவம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். எப்போ பிசாசானவன் வந்தான், அந்த இது இயேசு கிறிஸ்து சாத்தா சோதனை பண்ணின சம்பவங்கள் அதெல்லாம் தெரியும். அதை முடிச்சு தான் அவர் சொன்ன பதிலை பார்த்து அவனுக்கு தாங்க முடியல. அவர்கிட்ட இடம் இல்லை, பதில் ஷார்ப்பாக வருது. உடனே என்ன பார்த்தா, இவர்கிட்ட நம்ம பருப்பு வேகாது அப்படி சொல்லுவாங்க, இல்லை குலக்கையில் சொல்லுவாங்க. அப்படி சொல்லி அவன் என்ன விலைக்கு போயிட்டான். சரி நீங்கள் போங்க, நான் என் பாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போயிட்டான். அவன் போன உடனே யார் வந்தாங்களாம், தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த சோதனை இது இயேசு கிறிஸ்துக்கு வந்து அவருக்கு வரணுமா? அவரை சோதித்து அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணுமா? இல்லை. ஆனால் அவர் நம்மை போல ஒரு மனிதனாய் பிறந்தபடினாலே, அவர் நமக்கு ஒரு மாதிரியாய் பிதா அவரை அனுப்பினபடினாலே நாம் அவைகளில் சரியாய் நிற்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் எப்படி நிற்க முடியும் என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்தி நமக்கு போதித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் போதனையும் செய்தார், அவர் வாழ்க்கையிலே சாதனையும் செய்தார். ரெண்டு இருந்தால் தான் அது சரியாகும். அவர் நாம் இந்த ரெண்டிலும் சரியா இருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை எதிர்பார்க்கிறது. ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார், எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஒரு கேள்வி, இன்னைக்கு சோதிக்கப்பட விரும்புகிறவங்களா சோதிக்கப்படாமல் இருக்க விரும்புகிறவங்களா இன்றைய கிறிஸ்தவர்கள்? சோதனை வந்தாலே பிரச்சனை, வேதனை, சோதிக்கப்படாமல் இருந்தால் எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படிதான் பல போதனைகள் இருக்குது. சோதனை வரக்கூடாது, வேதனை வரக்கூடாது. ஆண்டவர் ஏன் தான் இதை எனக்கு அனுபவிச்சாரோ தெரியலை. இவங்கெல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது, அதாவது நல்ல விசுவாசி கிடையாது. ஏன் தான் இப்படி வருதோ தெரியலை. நீ ஆவிக்குரியவனாக இருந்தால் உனக்கு தெரியும்.
ஆவிக்குரிய நபராக இருந்தால் உனக்கு தெரியும், இல்லாட்டி எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. ஆமாம், அந்த சோதனை மாறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வேதம் சொல்லுது சோதனை நமக்கு வேணும்னு வேதம் சொல்லுது. சோதனை வரும், ஏசப்பாக்கே வந்துன்னா நமக்கு வரும். சோதனை வந்தால் நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். பரீட்சை பள்ளிக்கூடத்தில் வேணுமா வேண்டாமா? அது மட்டும் வேணும். ஒரு பரீட்சை இல்லாத பள்ளிக்கூடம் அப்படின்னு வச்சுருந்தா நீங்கள் பிள்ளைகளை கொண்டு சேர்ப்பீங்களா? படித்து கொடுப்போம், பரீட்சை கிடையாது, சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க மாட்டோம். அந்த ஸ்கூலில் யாராவது சேர்ப்பாங்களா? அதெல்லாம் பரீட்சை வேணும். அந்த பரீட்சையில் பிள்ளைகள் என்ன செய்யணும்? பாஸ் ஆகணுமா தோக்கணுமா? சொல்லுங்களேன். பாஸ் ஆகணும். ஆமாம், கட்டாயம் பாஸ் ஆகணும். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? காலையில் 5 மணிக்கு எழுப்பி தண்ணியை தெளித்து எழுப்பி அங்கங்கே போட்டு உருட்டி போட்டு எழுப்பி தண்ணியை தெளித்து டீ நான் குடின்னு சொல்லி அப்படியே உறங்கி உறங்கான்னு தட்டி இதெல்லாம் பண்ணி பிறகு கடைசியில் அப்பாவே சத்தம் கேட்டால் தான் கொஞ்சம் எழும்புவான் மேலே. அம்மாவே சத்தத்துக்கு அங்கே ஒன்று வசியாது. இதெல்லாம் வீட்டில் நடக்கிறது. ஏன்னா பரீட்சையில் பாஸ் ஆகணும். இந்த ஆவிக்குரிய பரீட்சையில் பாஸ் ஆகணும்னு நாம் என்ன பிரயாசப்படுறோம்? பள்ளிக்கூடத்துக்கு கரெக்டாக போயிடுவோம். 10 மணி தான் நம்ம கிளாஸு, ஒரிஜினல் கிளாஸு. ஆனால் 8 மணிக்கே போயிடுவோம். அது அந்த கிளாஸ் இந்த கிளாஸ், அந்த மடம் வர சொன்னாங்க இந்த மடம் வர சொன்னாங்க, 8 மணிக்கு போயிடுவோம். ஆனால் ஆலயத்துக்கு மட்டும் 8 மணினாலும் அது பாஸ் பண்ணி சொல்ல மாட்டார். அது ஒன்றும் இல்லை, சர்ச்சை அந்த ஆமேன்னு சொல்லி முன்னே போயிட்டா போகிறோம், அதில் பிரசங்கத்துக்கு முன்னே போயிட்டா போகிறோம். அப்படி ஒரு எண்ணம் தான். ஆமாம், ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் கடைசியாக இது உள்ள காரியம் தான் கொடுக்குறோம். அதனால தான் பாருங்கள், இன்றைய கிறிஸ்தவங்களுக்கு ஏராளமான ஆவிக்குரிய ரகசியங்கள் தெரியவில்லை. காரணம் ஆவிக்குரிய வாஞ்சை இல்லை. ஆவிக்குரிய வாஞ்சை இருந்தால் தான் ரகசியங்கள் தெரியும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை குறித்து ஒரு ஆசை, ஆர்வம், வேகம், வைராக்கியம் இருந்தால் தான் அதை குறித்து அறிய முடியும். அது இல்லைன்னா எப்படி அறிவது? சும்மா சாக்குக்கும் போக்கும் வந்த போல இருக்கும். ஆகவே சோதனை நமக்கு வேணும். சோதனை வந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கணுங்க. அல்லேலூயா. சோதனை வந்தால் சந்தோஷமாக இருக்கணும். அப்படி நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி, அப்படி சோதனை வருதுன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, விட மாட்டேன் அப்படின்னு. இந்த சண்டை போடுவங்களை பார்த்தா நான் இந்த பையன் வருவதில் சண்டைகளை பார்த்தா ரொம்ப இதாக இருக்கான், இவனோட ஒன்று பிடிக்கலாம் அப்படின்னு தோணும். அது இது மோதக்கு ஒரு ஆர்வம், ஒரு சண்டை போடுவோமே, ஜெயிப்போமே. சோதனை வந்தால் மட்டும் என்னென்னா எனக்கு சோதனை வரக்கூடாது. அது என்ன? சோதனை வரட்டும், ஜெயிக்கணும்னு ஏன் நீங்கள் சொல்லக்கூடாது? சோதனை உங்களுக்கு உண்டுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு இல்லையா? உலகத்தில் ஒவ்வொருத்தரமும் உண்டு. சோதனை வேறு, ஒவ்வொருத்தரும் வேறு இருக்காது. நான் அதுக்கு பிள்ளைங்க சொல்ல வரல. அப்போ எது வந்தாலும் அதை நீங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல ஆண்டவர். அப்போ ஜெயிக்கக்குள்ள ஒரு வழி இருக்குல்ல, வழியை அவர் தந்திருக்காருல்ல. பின்ன ஏன் அந்த வழியில் போய் அதை ஜெயிக்கக்கூடாது? சோதனையாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் அதை ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் காணப்படாமல் அதை கண்டு அஞ்சுகிறவர்களாக, நடுக்கிறவர்களாக, பதறுகிறவர்களாக நீங்கள் ஏன் வாழணும்? அல்லேலூயா. ஆமாம், அவர் சோதனை வந்து சந்தேகம் வரணுங்க, இது சந்தோஷம் வரணுங்க. அதை கண்டா பயம் வரக்கூடாது. வரட்டு ஒரு சான்ஸ். அதான் இட்ஸ் எ சான்ஸ் டு வின் ஓவர். ஒரு ஜெயிக்கத்தக்கதாக கருத்தர் கொடுத்த ஒரு வைராக்கியம், இது கருத்தர் கொடுத்த ஒரு சான்ஸ், வாய்ப்பு. சோதனையை நல்ல ஆவிக்குரிய விசுவாசிகள் ஒரு வாய்ப்பாக கருதுவான். முன்னேறி செல்ல, மேலாக செல்ல ஒரு வாய்ப்பாக கருதுவான். அதுதாங்க சரியானது. அல்லேலூயா. அது இல்லாமல் சில இடத்துல உங்களுக்கு கருத்தர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க மாட்டாருன்னு எங்கேயாவது வேதத்தில் எழுதியிருக்கா? அது திருப்பி சொல்லணுமா உங்கள்கிட்ட? நீங்கள் நான் கேட்குறேனே, எந்த வீட்டு பிள்ளைகளை சொந்தக்காரங்க அக்கா தங்கச்சி யார் யார் சபையாக இருக்கட்டும் கூப்பிட்டு வர 8 வயசு 10 வயசு பிள்ளையா, ஏன் மக்களே உங்கள் அம்மா உங்க நல்லா நேசிக்கிறாங்க என்ன, உன்னை மறக்க மாட்டாங்க என்ன, அப்படி சொல்லியிருக்கீங்களா? அப்புறம் ஆண்டவர் மட்டும் உங்களை மறக்க மாட்டார் ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? அவர் என்ன மறந்துடுவார்? அப்போ அறிவில்லாத ஒரு கிறிஸ்தவ கூட்டங்களா இன்று பலர் நடத்திட்டு இருக்காங்க. ஜாக்கிரதை. வேதத்தில் உள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு இது பற்றிக்கொள்ள, கற்றுக்கொள்ள, பிடித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபையும் ஞானமும் தருவாராக. அல்லேலூயா. ஆவிக்குரிய பார்வையும் பலனும் தருவாராக. ஞானமுள்ள வார்த்தைகள், அர்த்தமுள்ள வார்த்தைகள், பயனுள்ள வார்த்தைகள், பரலோகத்துக்குரிய வார்த்தைகள், இவைகளை சரியாய் பற்றிக்கொள்ள கர்த்தர் நமக்கு ஞானமும் பலனும் தருவாராக. அல்லேலூயா. அவ சோதனை வந்தா வரட்டுமே, ஒன்று பார்த்துருவோமே. ஆண்டவர் என்ன கைவிட்டு போறாரா? ஆண்டவர் கைவிட்டுருவாரா? அவருக்காக ஒரு நான் போக பார்த்தேன், ஒரு சோதனை வந்தா அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? சோதனை வந்து அவர் குஷி வரணுங்க. ஆமாம், வரட்டும், பார்த்துருவோம். எனக்கு ஒரு அதை ப்ரொமோஷனல் சான்ஸ். ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சா நீங்கள் என்ன சந்தோஷப்படுவீங்களா, சங்கடப்படுவீங்களா?
சந்தோஷப்படுவீங்க. அப்படிதானே? நீங்கள் உங்களை பார்த்தா சங்கடப்படுவீங்க. ப்ரமோஷனே வேண்டாம், இல்லை இருந்த இடத்துல இருந்துட்டு போயிடலான்னு சொன்ன மாதிரி தெரியுது. ப்ரமோஷன் போகணும். உலகத்தில் ப்ரமோஷன் வேணும்னு ரொம்ப பிரயாசப்படுறீங்க. ஆவிக்குரிய ப்ரமோஷன் தாங்க அதோட முக்கியம். ஆவிக்குரிய ப்ரமோஷன் போனால் உலக ப்ரமோஷன் தானால வரும். கவனிச்சிடுங்க. ஆவிக்குரிய ப்ரமோஷன் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா உலகத்தில் உள்ள ப்ரமோஷன் தானால உங்கள் கையை கட்டி பின்னால் வந்து நிற்கும். உலக ப்ரமோஷனில் போயிட்டா ஆவிக்குரிய ப்ரமோஷன் ரிவர்ஸில் போயிருங்க. அதுதான் உண்மை. ரெண்டு வேணும்னா இதுதான் வழி. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்போ சாத்தான வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? அந்த இது மத்திய நாளில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சோதனைக்காரன், 3 வசனம், அப்பொழுது சோதனைக்காரன். அவன் பேரே என்னதான்? சோதனைக்காரன். பேர் ஆண்டவர் பேர் வச்சுட்டார், அருமையான பேர். சோதனைக்காரன் சாத்தான். அப்ப சோதனைக்காரன் இயேசு இடத்துல வாரான். ஏன் இயேசு சோதிக்கிறான் தெரியல, இருக்கட்டும், அதில் வேற சப்ஜெக்ட். ஆனால் இயேசு சோதிக்கப்பட்டார். ஆவியானவர் அதற்கு ஒப்பு கொடுத்தார். அப்படி தானே இருக்கு? ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டார். அப்போ சோதனை வந்தா ஆவியானவர், அப்போ சாத்தான் கேட்குறான், ஆண்டோட நிற்கிறான், ஆண்டவரே என்ன சாத்தான், என்ன விஷயம்? அந்த யோபிட்ட வந்து வரல, நான் உங்கள் பிள்ளை இயேசுவை சோதிக்கலாம் நினைக்கிறேன். அப்படியா? சோதி. நீங்கள் ஒன்று வனாந்தரத்துக்கு அனுப்புனா கொள்ளலாம், நான் அனுப்புகிறேன். சோதிக்க ஆண்டவர் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு போய் சாத்தாட கொடுக்காரு. நீ பாருப்பா, உன் வேலையை பார்த்துக்க, எனக்கு முன்ன எனக்கு தெரியும். உடனே சொன்னார், தேவதூரெல்லாம் பணிவிட தூதர்கள் எல்லாம் மாறிக்க. சாத்தான் சோதிக்க வரான். என் மோகன் தனியாக அனுப்பார், நீங்கள்லாம் மாறிடுங்க. தேவதூர் யாரையும் காணலை, அங்கே காட்டு மிருகம் தான் ஓடிட்டு இருக்கு. சாத்தான் ரொம்ப சந்தோஷமாக வந்தான். சாத்தான் அம்பு ஈட்டி வாழ் கொண்டுல. அவனுக்கு மெயின் ஆயுதம் என்ன தெரியுமா? சாத்தானுக்கு மெயின் ஆயுதம் என்னது? நாங்கள் கடனை சொல்ல மாட்டீங்க, ஏன்னா இதை சொன்னால் அதுன்னு சொல்லுவேன், அதை சொன்னால் இதை சொல்லுவேன், இதனால சொல்ல மாட்டீங்க. இருக்கட்டும். மெயின் ஆயுதம் என்னன்னா தந்திரம். அல்லேலூயா. சோதனைக்காரனுடைய மெயின் ஆயுதம் தந்திரம். நிறைய ஆயுதம் வச்சிருக்கான். அதில் முதலாவது ஆயுதம், முக்கியமான ஆயுதம் தந்திரம். இதனால தான் பாருங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சர்ப்பமானது எல்லா மிருகங்களை இது பார்க்கலும் தந்திரம் உள்ளதா இருந்தது. தந்திரம் உள்ளதா இருந்தது. தந்திரம் அதுதான் முதல். இது இந்த தந்திரத்தை இந்த நீங்களே சொல்லியிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். பாருங்கள், அவன் என்ன தந்திரமாக ஏமாற்றி போட்டான், அவன் தந்திரமாக பேசி என்ன அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ நம்ம மனுஷனுக்காக ஏமாத்திடலாம். சரிதானே சொல்கிறது? ஒரு மனுஷனே தந்திரமாக இதே பேசினவங்கள ஏமாற்றிடுறான். ஆமாம், நேற்றுக்கு பேசியிருந்தப்போ நேற்றுக்கு 2 பேசினேன். ஒருத்தன் ஏமாற்றி காசெல்லாம் வாங்கிட்டு போயிடறான் ஒரு ஆள்கிட்ட. என்னடே வாங்கி போயிருக்காங்க, என்ன வேற நீங்கள வேற ஆட்கள். தந்திரம் எல்லாத்தையும் என்ன ஏமாற்றிடுவான். அப்போ மனுஷனுக்கு தந்திரமே ஒரு இது இருக்குது. அப்போ சாத்தான் தந்திரம் பண்ணால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் அது கொஞ்சம் வெயிட் கூடுதலாக இருக்கும். அவன் பேரே தந்திரக்காரன். அவனுக்கு இது மெயின் உள்ளது, அந்த இது மெயினான ஒரு பேஸ், அது தந்திரம். அது அவனுக்கு பேர் தந்திரக்காரன் அப்படின்னு இருக்கு பேர். ரைட், கவனிக்க. அப்போ இந்த சோதனைக்காரன் எப்படி வருவான்? தந்திரமாய் வருவான், தந்திரமாக பேசுவான், தந்திரமாக செயல்படுவான். அப்படிதான் பைபிள் இருக்கு. அப்போ தந்திரமாக வருவான்னா உங்கள் இப்போ நான் சப்ஜெக்ட் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுகிறேன், நீங்கள் என்ன கவனிச்சுங்க. சந்தேகம் தான் கேளுங்க, வேற எதுவும் கேட்காதுங்க. ரைட். இது மத்தேயு 7:15 மத்தேயு 7:15 வாசிக்கப்படுது. சோதனைக்காரன் எப்படி வருவான்? சோதனைக்காரன் தந்திரமா வருவான். மெயின் ஆயுதம் தந்திரம். எப்படி வருவான்? வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய். ஆட்டுத்தோலை போர்த்துக்கிட்டு வருவாங்களா? யார் அது? சாத்தான். சாத்தான் ஆட்டுத்தோலை போர்த்துக்கிட்டு வருவான். அவன் உள்ளத்துல ஓனாய். அவன் எந்த உருவத்தில் வரான்? ஓனாய் அவன். ஆனால் அவனுக்கு உருவம் என்ன? தீர்க்கதரிசி. ஆனால் அவன் கள்ள தீர்க்கதரிசின்னு வேதம் நமக்கு ஒரு அடையாளம் காட்டுது. அல்லேலூயா.
நல்லா புரிஞ்சுருக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப விளக்கம் தேவையில்லை. சாத்தான் எப்படி வருவான்னு தான். ரைட். அடுத்து மத்தேயு 24:5 வாசிங்க. நீங்கள் நினைப்பீங்க சாத்தானா ஒரு மாதிரி வித்தியாசமாக வருவான், ஒரு மாதிரி அசிங்கமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவான், அல்லது இப்படி வருவான். அதெல்லாம் கிடையாது, இப்படி வருவான். ரொம்ப முக்கியம், யார் யாரை எப்படி ஏமாத்தணுமோ அப்படி வருவான். ரைட். மத்தேயு 24:5 வாசிங்க. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். நானே கிறிஸ்து என்று யார் சொல்லுவா? சாத்தான் சொல்லுவான், சோதனைக்காரன் சொல்லுவான், தந்திரக்காரன் சொல்லுவான், நான் கிறிஸ்துவாக்கும் பாரு அற்புதம் செய்கிறேன், அடையாளம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பான். தேவனுடைய வார்த்தை உபதேசம் யார்கிட்ட இல்லையோ அது என்னன்னா அது சந்தேகம், சாத்தான் தான். அது தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஆதாரம். ஆகவே அவன் எப்படி தந்திரமாக என் நாமத்தை சொல்லுவான், என் நாமத்தை சொல்லியே அப்படி செய்வான் அப்படின்னு சொல்றாரு. நாம ஜாக்கிரதையா இருக்கணும். இதில் வஞ்சிக்கப்பட்ட இது சகோதரிமால் குடும்பங்கள்லாம் நிறைய இருக்குன்னு தெரியும், நான் சொல்ல விரும்பல. ஆமாம். அப்போ இது மத்தேயு 4:3 சாத்தானுடைய பெயரை வேதம் எப்படி சொல்லுது? சோதனைக்காரன். 4:3 வாசிக்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து போதும். அப்பொழுது சோதனைக்காரன் இயேசுவிடத்தில் வந்தான். இந்த சோதனைக்காரன் இயேசுடன் வந்தது உண்டானால் நம்மிடமும் அவன் வருவான். அல்லேலூயா. உங்களிடம் வருவான், என்னிடம் வருவான், எவரிடம் வருவான். அவன் வராத ஆள் இருக்காது, அப்படிதான் இருக்கு. ரைட். அப்போ இப்போ உள்ள பிரச்சனை என்ன? சோதனைக்காரன் எப்படி வருவான்? அதுதான் ஒரு 3 குறிப்பு சொன்னேன். நீங்கள் சோதனைக்காரன் நம்ம பிள்ளைகள் பார்க்குறது போல 2 கொம்பு, பெரிய பழைய இது மண்டோடு, அது இது இப்படியெல்லாம் வரமாட்டான். அப்படி வருவான். ஆனால் நம்மகிட்ட அப்படி வரமாட்டான். உலகத்தில் அப்படி போவான். நம்மகிட்ட இப்படி தான் வர முடியும். அதனால இப்படி தான் வருவான். நல்லவனு போல வருவான், கள்ளவேஷம் போட்டு வருவான், தீர்க்கதரிசனம் சொல்லி வருவான், அல்லது வசனத்தை பேசி வருவான். ஜாக்கிரதை. அதாவது வசனத்துக்கு விரோதமான எல்லாத்தையும் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சணும். அதுக்கு மேலே டவுட் இருந்தால் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணா ஆவியானவர் தெளிவாக உங்களுக்கு உணர்த்துவார். அல்லேலூயா. இதில் எங்கே விசுவாசிகள் வஞ்சிக்கப்படுறாங்கன்னா, தங்கள் அறிவில் எதையோ கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஆவியானவர் பேசவே முடியாதுங்க. அறிவில் கண்டுபிடிச்சதை ஆணித்தரமாக பேசுகிற சில நபர்கள் உண்டு. இல்லை, அது தவறு. ஆவியானவர் அவர்கள் ஒரு தெளிவை கொடுக்காத விஷயம் இருக்கலாம். நல்லா புரியுங்க. ஆவியானவர் எல்லாத்தையும் உடனே சொல்லுகிறவர் அல்ல. சில விஷயங்களை அவர்கள் விரும்பினாலும் சொல்ல மாட்டார், வைத்திருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த நபர் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த விஷயம் எனக்கு நான் சொல்றேன் இது, ஆனால் எனக்கு இது அவ்வளோ ஆவிக்கு சரியா தெரியல, ஆண்டவர் இது என்ன என்று காத்திருப்பானால் ஆவியானவர் அவனுக்கு ஏற்ற வேளையிலே சரியாக வெளிப்படுத்துவார். ஏன் சில சமயத்தில் லேட் ஆகுது, ஏன் சில சமயத்தில் சொல்லப்படலை? முதல்ல அவன் கேட்குற நேரத்தில் சொன்னால் அவன் இதை வழங்கிட மாட்டான். ஏற்ற வேளையில் சொன்னால் அவன் அதை கரெக்டாக வழங்குவான். அதனால தான் ஆவியான எல்லாத்தையும் நேர்த்தியாக சொல்கிறது. ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசம் இயேசுவ மேலே 100% இருக்கணுமே தவிர வேற எந்த நீங்கள் நினைக்கிற, யோசிக்கிற, நடக்கிற, வருகிற, சென்ற காரியங்களை குறித்து நீங்கள் ஏற்படுத்தவே முடியாது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவ ஆவியான உங்களுடைய உள்ளத்திலே உறுதிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சோதனைக்காரன் எப்படி எல்லாம் வருவான் உள்ள பார்த்துட்டோம். ரைட். சோதனையின் பேஸ் அடிப்படை அவனுக்கு அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். சோதனையின் ஒரு அடிப்படை அவன் எதை அடிப்படையாக வச்சு சோதிப்பான் அப்படின்னு பார்த்தான்னா அதான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, தந்திரம். அதான் சாத்தான். ஆதியாகமம் 3:1 சாத்தான் தந்திரம் உள்ளது. 2 கொரிந்தியர் 2:11 வாசிக்கப்படுது. 2 கொரிந்தியர் 2:11 சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னா அவர் சாதாரணமாக சொல்றாரு. அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது. நம்ம சொல்லல, உன் விஷயம் எல்லாம் தெரியும்னு சொல்றான்ல. அப்ப நாம எப்படி ஒரு விசுவாசி எப்படி இருக்க வேண்டும்? சாத்தானுடைய தந்திரங்களை எல்லாம் தெரிந்தவர்களா இருக்க வேண்டும். இப்போ எப்படி வருவான் அப்படின்னு உள்ளதெல்லாம் தெரியணும் பாருங்க. ஆமா, அதை தெரிந்தாதான் நாம தப்பிக்க முடியும், அல்ல நம்ம ஏமாந்துடும். ஆமா, சாத்தான் நம்ம சில சமயங்களில் நாம் வஞ்சிக்கப்படும் போது சில பண இழப்புகள் வந்துடலாம், சில வித்தியாசமான இழப்புகள் வரலாம். ஆனால் சில சமயங்களில் ஆவிக்குரிய இழப்புகள் வந்துவிடும். அதுதான் பிரச்சனை. அப்போ அது மாட்டிக்கிடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். சிலவங்க ஏதோ கேட்டாங்க, ஒரு கொஞ்சம் ரூபாய் கேட்டாங்க, இது தேவையில்லாமல் கேட்குறாங்க, ஏமாத்துறாங்க. சரி கொடுத்தாச்சு, சரி ஏதோ பாவம் கொடுத்தா பரவாயில்ல, விட்டுருவோம். அப்படி கொடுக்கணும்னு சொல்லலை, பரவாயில்ல இருக்கட்டும்.
ஆனால் இன்னும் சில விஷயங்கள் நாம் விட்டு கொடுத்தோம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் கண்ணீரை மாட்டிடுவோம், சிக்கலில் மாட்டிடுவோம், மீட்டெடுக்க முடியாத நஷ்டத்தில் மாட்டிடுவோம். ஜாக்கிரதை. ஆமாம், அவை சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போ எல்லாம் தெரிந்திருக்கணும். சாத்தானுக்கு தந்திரம் உங்களுக்கு தெரியுமா? அறிய முடியுமா? ஆமாம், அறியலாம். ஜெபம் பண்ணணும். உங்கள் விருப்பத்துக்கு ஏதுவாக எதெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் ஒரு கேள்விக்குறி போட்டு பார்க்கணும். விருப்பம் இல்லாததையும் கேள்விக்குறி போடணும். உங்களுக்கு ஆவியான உங்களை நடத்துகிற பாதையில் உள்ள அனுபவத்திற்கு ஏற்றபடி நீங்கள் ஆவிக்குரிய அறிவின் நிலைமையில் இருப்பீர்கள். இது எப்படி சொல்கிறேன்? இப்போ இந்த பையன் மாதிரி பிள்ளைன்னு வச்சுங்களேன், மெட்ராஸுக்கு இதுவரை போயிட்டு இல்லை. ஒரு பையன் 4-5ஓட போயிருக்கான். அப்போ அவனுக்கு அடுத்து தெரியும், இன்னொரு புது பையனை கூட்டு போனால் தெரியும், இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல டீ குடிக்கலாம், அங்கே சாப்பிடலாம், எல்லாம் அவனுக்கு தெரியும். அனுபவம். சில வேளையில் மாற்றமும் இருக்கலாம். புதுசாக போகிறவங்களுக்கு தெரியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய அனுபவங்களுக்கு ஏற்றபடி சில ஆவிக்குரிய அறிவு உங்களுக்குள்ள இருக்கும். அப்போ பிரச்சனை இல்லை. இல்லாத நேரங்களில் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆவிக்குரிய தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆவிக்குரிய தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில உபதேச அளவில் சில பிரச்சனை வரும். ஏன்னா ஒரு விசுவாசி சொல்லுவாங்க, இந்த மருந்து குடிக்கக்கூடாதுங்க, அது பாவம். என்னத்தை சொல்கிறது? ஆமாம், எங்கள் சபையில் குடிக்க மாட்டாங்க, எங்கள் பாஸ்டர் குடிக்க மாட்டார், பரிசுத்தவான். யாரும் குடிக்கக்கூடாது, மருந்து குடிக்கக்கூடாது, கர்த்தர் வல்லம் உள்ளவர். ஆமாம், என்ன செய்யறது? இருக்கட்டும், நம்ம அது சரிதான் பண்ண போக வேண்டாம். நாம் அதில் தெளிவை பார்த்துக்கிடணும். நமக்குரிய தெளிவு என்ன? அவரை கொஞ்சம் தட்டி விடுங்க, தூங்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் தட்டி விடுங்க. என்ன அழகான தூக்கம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கவனிங்க, மருந்து குடிக்கிறதுனால பிரச்சனை இல்லைங்க. நான் நினைக்கிறேன் வேதத்தில் மருந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லப்படலை. சொன்னால் விசாரம் செய்யாதிருப்பான்னு சொல்ல, மருந்து குடியாதிருப்பான்னு சொன்னால் நான் அதை சொல்ல மாட்டேன். மருந்துன்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த வேர்டு. மருந்துன்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? இது அழகாச்சுனாங்க, கொஞ்சம் மருந்து போல இருக்கு. கொஞ்சத்தை குறிக்கிற வார்த்தையும் மருந்து தான். மருந்து போல இருக்கு. பருந்து இல்லை, மருந்து. விருந்து இல்லை, மருந்து. அந்த மருந்து வந்து இந்த சாத்தான்ட்ட போய் வாங்கிட்டு வராங்களா? சாத்தான்ட்ட போய் வாங்கிட்டு வராங்களா? சாத்தான்ட்ட போயிட்டு, சாத்தானே ஒரு 1/4 கிலோ மருந்து விடு, இல்லை உனக்கு பாக்கெட்டில் இருக்கிற இடத்து விடுன்னு கேட்காங்களா சாத்தான்ட்ட? அவனுக்கும் மருந்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அவன் பாவம் சும்மா இருக்கான். நம்ம சாத்தானை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆண்டவர்கிட்ட எனக்கும் டவுட்டு, சாத்தான் நம்மளை குறித்து ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய காலமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஆண்டவரை நான் சும்மா இருக்கேன், உங்கள் ஆட்களை பாருங்க, எப்போ எங்களை போட்டு தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லுவான்னு தெரியல. முன்ன சாத்தானை கண்டு ஆட்கள் ஓடுவான், இனி இந்த ஆட்களை கண்டு நம்ம பெந்தேகோஸ்தே சாத்தான் ஓடுறதுன்னு தெரியல. அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலை இருக்கட்டும். மருந்து குடிக்கிறது பாவம் இல்லை. நீங்கள் பாவம்னு நினச்சா பாவம் தான். ஆமாம், அப்படி நினச்சா நினச்சிடுங்க, அது பாவம். அது பாவம் தான். பாவம் இல்லை நினச்சா அது உங்கள் தீர்மானம், உங்கள் சுய தீர்மானம், அவ்வளோதான். மருந்துன்னா என்னது? முன்னால் இந்த இது கோழி சூப்புன்னு முள்ள மெடிக்கல் ஷாப்பில் கொடுப்பாங்க, ஒரு சின்ன ஒரு டியூப் மாதிரி இருக்கும். இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ இருக்கா அப்படி தெரியுமா? தெரியல. ஒரு கோழியை சாப்பிட்டா சாப்பாடு, அவன் அதை அடித்து வேக வச்சு சூப் போட்டு கொஞ்சம் வச்சுருக்கான், அது மருந்து. நீங்கள் தண்ணியை குடித்தா தண்ணி கூட 2 என்ன இது ஓமம், 2 கடுகு, அடுத்து இது நல்ல உணவு போட்டால் அது ரசம், அது மருந்து. இது என்ன விஷயம்? மருந்துன்னு சொல்கிறது என்னென்னா, அநேக தாவரங்கள், பிராணிகள், இன்னும் சில இயற்கை காரியங்கள், இதில் உள்ள முக்கியமான காரியங்களை எடுத்து ஆண்டவர் அறிவை கொடுத்துருக்காருல்ல. உலக மனுஷனுக்கு நிறைய அறிவை கொடுத்துருக்காருன்னு இருக்கு வேதத்தில். எதுக்கு? இதுக்கு தான். அவங்க அதை எடுத்து பக்குவப்படுத்தி ஒரு மனுஷனுக்கு உடம்புல என்னெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் நிதானித்து அதுக்கு வேண்டிய நல் மனதோடு செய்கிறான். அதுதான் மருந்து. ஆண்டவர் ஒத்தாசை பண்ணார், ஆவியானவர் ஒத்தாசை பண்ணுறாரு. ஆவியானவர் சும்மா கிறிஸ்தவன் சொல்லக்கெல்லாம் ஒத்தாசை பண்ணவர் இல்லை, எல்லா ஜனமும் நல்லா வாழ்வதற்கு ஏற்ற வேலை செய்கிறவர் தான் தேவன். எல்லா ஜனங்களும் நல்லா வாழணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். அதுதான் மருந்து. ஏன் நம்ம சரீரத்தில் சோடியம் இருக்கா, பாஸ்பரஸ் இருக்கா, அது இது எல்லா எலிமெண்ட் இருக்குல்ல,
அதுதான் அவன் எடுத்து கொடுக்கான். எது குறைவாக கொடுக்கான், இதுதான் மருந்து. மருந்து குடிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. வீட்டில் அவங்களுடைய சாப்பாடை பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதோட மருந்தை குடிச்சிட்டு போகலாம் அப்படி இருக்கும். அதனால் அதெல்லாம் நீங்கள் பிரச்சனை பண்ணாங்க. மருந்துன்னு சொல்கிறது நம்ம உணவுகளை சுருக்கி எடுத்து வச்சுருக்காங்க. எது இல்லை, நீங்கள் வயிறு பசிச்சா சாப்பிட்றீங்களா? வயிறு பசிச்சா சாப்பிட்றீங்களா? பிள்ளைகள் வயிறு பசிக்கு நாலு தான் சாப்பாடு கொடுக்குறீங்களா? அப்போ வயிற்று பசிக்கு மருந்து என்னது? ஆமாம். தாகமாக இருக்குன்னா தண்ணி குடிக்கிறீங்களா? தாகத்துக்கு மருந்து என்ன? தண்ணி. ரொம்ப உஷ்ணமாக இருக்கு, ஐயோ வேர்வை வைக்க முடியல, கொஞ்சம் வெளியே போய் காற்றுல உட்காரு, மருந்து. அல்ல பேனை போடு. இதுதாங்க ஒரு ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்க. கர்த்தர் பெரியவருங்க. அவர் எல்லாம் எவ்வளவோ அவர் என்ன பரோபகாரமாக காரியங்கள் செய்யிருக்காரு. அதை போட்டு இந்த ஈன புத்தியில் மனுஷன் பேசுறதெல்லாம் எடுத்து அதனால தப்பான காரியம் வேறு நிறைய இருக்குது. அது வேற. அதுக்கு எதுக்கு அந்த மருந்தை? ஆனால் நான் இன்னும் சொல்கிறேன், மருந்துன்னு சொல்லுத உனக்கு குறைவுக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் பயன்படுத்து, தீமையான காரியத்துக்கு பயன்படுத்தாத. உன் சரீரத்தை தீமையான காரியத்துக்கு பயன்படுத்தணும் அப்படி இப்படின்னு நினச்சி நீ எதாவது சாப்பிட்டு வச்சதுன்னா தப்பு. சொல்ல புரியுதா? வியாதி குணமாகணும், அந்த இதில் உள்ள மரத்தில் உள்ள பட்டை எடுத்து பூசியா சுகாயிடுச்சு. ஆமாம். வயிற்றுக்கு ரொம்ப நல்லா இல்லை, கொஞ்சம் இந்த திராட்சை ரசம் சாப்பிடுப்பான், அதுதான் மருந்துங்க. அல்லேலூயா. ஏன் இதை சொல்கிறேன்னா இதை போல் நிறைய இருக்குது. அதில் நான் சொல்லலை வெள்ளை தான் கொடுக்கணும், அல்லது நீ பரலத்துக்கு போக மாட்டேன். அடுத்து ஜுவல்ஸ் போட்டுறாத, போட்டீங்கன்னா நீ கீழே தான். இவங்க அந்த ஒரு மெச்சூரிட்டிக்கு வரலைங்க, மெச்சூரிட்டிக்கு வரல. ஒருவனை இவன் விவாகம் பண்ணாம ஊழியன்னு கர்த்தர் நியமித்திருந்தால் அவன் விவாகம் செய்யாதிருக்க கடவன், அவன் செய்த பாவம். ஒருவன் விவாகம் செய்து அவன் குடும்பம் இருந்து வாழணும்னு கர்த்தர் தீர்மானித்திருந்தால், அவருக்கு சாட்சியா இருக்கணும்னு தீர்மானித்திருந்தால் அவன் விவாகம் செய்ய கடவன், செய்யாம இருந்தா பாவம். புரியுதா? ஒரு நபர் இருக்கலாம், உருப்படி இவளுக்கு வேண்டான்னு கர்த்தர் தீர்மானிச்சிருக்கலாம், அது அவருக்கு தீர்மானம். அந்த அம்மா போடக்கூடாது, அவங்களுக்கு தெரியும் போடக்கூடாது. ஒரு அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கலாம், ஐயோ எனக்கு உருப்படி இல்லாமல் இருக்கும், அதை அப்போ மாற்றணும். அவருக்கு தீர்மானம் இருந்தா, தீர்மானம் இல்லாமல் அவங்களாம் உருப்படி போடல, நானும் போடாம வரேன், அதோட வாழ்க்கை அழிச்சு. யார் யாரை எதுக்கு எப்படி தீர்மானிச்சிருக்கிறாரோ அப்படி என்ன அழிச்சுக்கணும். ஆமாம். நான் ஷர்ட்டு பேண்ட் இப்படி தான் போட்டிருக்கேன், நான் படிக்க காலத்தில் ஸ்கூலில் படிக்கும் போது இப்படி தான் போடுவேன், அதை இப்போ அப்படி தான் போடுறேன். நீங்கள் யூனிஃபார்ம் இல்லையோ? அதனால மற்றெல்லாம் தப்பு கிடையாது, அது சரி. அதை தப்புன்னு சொல்லுவது தான் தவறு, அது அவருக்கு உள்ளது. நானும் கூட ஒருக்கா யோசித்தேன், ஒரு காவி சிப்பா போட்டு அப்படி போட்டால் என்ன, நல்லா ஒரு ஆள் போட்டு போனார், பார்க்க நல்லா இருக்குது, அப்படி போட்டால் என்னன்னு யோசித்தேன். அப்புறம் நான் ஜோம் பண்ணேன், எனக்கு அவ்வளோ அது சரியாக தெரியும், என்ன மெயின்டைன் பண்ண முடியல, அது சரியாக இல்லைன்னு எனக்கு தேவையா இல்லைன்னு தோணலை, அதனால விட்டுட்டேன். ஆமாம், இது எனக்கு போதும், இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, அதுபோல் போடுறது நல்லா இருக்குது. ஆமாம், இயல்புக்கு நல்லா இருக்குது. அதனால் உபதேசங்கள் நான் கொஞ்சம் சரியாக எடுத்துக்கணும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை. ஜூஸ் போடணுமா போடுங்க, கர்த்தர் போட சொன்னால் போடுங்க, கர்த்தர் காட்ட சொன்னால் காட்டுங்க. புரிஞ்சுதா? பொண்ணு என்ன இல்லை, பாவம் இல்லை. பொண்ணு தேவாலயத்தில் பழையற்பாடில் பயன்படுத்தப்பட்டது. பொன் ஏசப்பாக்கு காணிக்கை வைக்கப்பட்டது. பொண்ணு வழியும் அவருடையது. ஒரு 1990 இதே பிரச்சனை தோட்டத்தில் நான் முன்னிருந்த இடத்துல, அது பாவம். நான் பொண்ணுன்னு எங்கெல்லாம் பைபிள் வந்தோ எல்லாம் எடுத்து இது பாவம் இல்லைன்னு எழுதி கொடுத்தேன். என்னை பிறகு கெட்ட விட்டு சொல்லிட்டாங்க. அது நல்லதுதான்.